மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடியில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருந்த தலைமை காவலரை முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் சரமாரியாக கத்தியால் குத்தி கிழித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கத்தி குத்து சம்பவத்திற்கு காரணம் என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் காலை 7 மணிக்கு துவங்கி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. காலை 11 மணி வரை 36.65% வாக்குகள் பதிவாகியிருந்தன. தொகுதிக்கு உட்பட்ட பொறையார் ஜமாலியா நடுநிலை பள்ளியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கு குத்தாலம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் விக்னேஷ் என்பவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது வாக்குப்பதிவு நடைபெற்ற பகுதிக்குள் கத்தியுடன் மர்ம நபர் ஒருவர் நுழைந்திருக்கிறார். ஆவேசமாக காணப்பட்ட அவர் கத்தியை எடுத்து யாரும் எதிர்பாராத சூழலில் தலைமை காவலர் விக்னேஷின் கழுத்து மற்றும் 2 கைகளிலும் குத்தி கிழித்திருக்கிறார். அதை பார்த்த வாக்காளர்கள் பலரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். உடனே அங்கிருந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் அவரை சுற்றி வளைத்து பிடித்து அவரிடமிருந்த கத்தியை பறிமுதல் செய்தனர். கத்தி குத்தில் படுகாயமடைந்த தலைமை காவலரை உடனடியாக பொறையார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே அவருக்கு தையல் போடப்பட்டு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டார். விசாரணையில் தலைமை காவலரை தாக்கிய நபர் காட்டுச்சேரியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பதும் அவர் முன்னாள் ராணுவ வீரர் என்பதும் தெரிய வந்தது. அவருக்கு காவல்துறையினரை கண்டாலே பிடிக்காது என்றும் சீருடையில் இருப்பவர்களை கண்டால் சீருவார் என்றும் கூறப்படுகிறார். இதேபோல கடந்த சில வருடங்களுக்கு முன்பு போலீசார் ஒருவரை தாக்கியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து பொறையார் போலீசார் பிரபாகரனை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வாக்குச்சாவடி மையத்திலேயே தலைமை காவலர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் வாக்காளர்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.